பிரதமர் மோடி அவர்கள். எனக்கு பிடித்த தலைவர்களில் மிகச்சிறந்த தலைவராக பிரதமர் மோடியை நான் பார்க்கிறேன். இன்றைக்கி உலக நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய தலைவராக அவர் காட்சி அளிக்கிறார். அவரை பொறுத்தவரை வெளியுறவு கொள்கை என்பதை ராஜதந்திரத்தின் அடிப்படையில் மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். இன்றைக்கி ஹார்மோஸ் ஜலசந்தியை மூடிட்டோன்னாங்க. ஆனால் இந்திய கப்பல்களுக்கு மட்டும் ஈரான் அதை திறந்து கொடுத்திருக்கிறது. அதற்கு காரணம் யார்? பிரதமர் மோடி அவர்களின் வெளியுறவு கொள்கையும் ராஜதந்திரமும் தான். அந்த இடத்துல எல்லா நாடுகளும் உறவு நாடுகள், எந்த நாடும் எங்களுக்கு போர் நாடு கிடையாது என்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர் தெளிவாக இந்திய மக்களின் நலனுக்காக பயணித்து கொண்டிருக்கிறார். அது அவருடைய மிகப்பெரிய அவருடைய பாசிட்டிவ்னு சொல்கிறத விட இந்திய மக்களுடைய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். அவர் நமக்கு கிடைத்தது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கிறேன். வெளிநாடுகளில் வாழக்கூடிய இந்தியர்களுக்கு பெருமையை தேடி தந்தவர். நெகட்டிவ்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ரொம்ப தேட வேண்டியதா இருக்கு. பிரதமருக்கும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, பிஜேபினா சொல்ல மாட்டீங்களா? இல்ல அப்படி கிடையாது. நெகட்டிவ்ஸ்ன்னு சொல்றதுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகளை நம்ம நெகட்டிவா பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா அது எல்லாமே பதில் சொல்ற இடத்துல தான் இருக்கு. வேண்டுமென்றே தூண்டுதலின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய கேள்விகளுக்கு நெகட்டிவ்ஸ்ன்னு நம்ம பேர் வைக்கக்கூடாது. அந்த இடத்துல சுயநலம் இல்லாமல் பொதுநலன் ஒன்றே கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர். அவர்கிட்ட நெகட்டிவ்ஸ்ன்னு நம்ம எதை சொன்னாலும் அது தப்பாக இருக்கும். அது அவருடைய மாண்பையே நம்ம குறைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த இடத்துல நெகட்டிவ்னு எதுவுமே எனக்கு தெரியல. ஆழ்ந்த அனுபவம் பெற்றவர். அந்த அனுபவத்தின் மூலமாகவே அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ்ஸையும் களைந்து எல்லாத்தையும் பாசிட்டிவ் ஆக்கியிருக்காரு. அதற்கு மேலே நெகட்டிவ்னு பேசுறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறது என்னுடைய கருத்து.